இப்போ நம்ம வந்து கோகோனட் பர்ஃபி எப்படி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் மில்க்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு. நார்மலாக நீங்கள் வீட்டில் வாங்குற கவர் பாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அமுல் கோல்ட் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து இந்த பாலை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த 250 ml மில்க்குன்றது ஒரு 150, 160 ml வர வரைக்கும் நம்ம இதை வந்து கண்டினியூஸாக வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய மில்க் வந்து ஹாஃப் வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் நெஸ்லே கம்பெனியோட மில்க் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மாவா இருக்கு இல்லையா, மில்கி மிஸ்ட்ல எல்லாம் மாவா வருது இல்லையா, ஸோ அந்த மாவா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மில்க் பவுடர் நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் இதில் மிக்ஸ் ஆகணும். நல்லா இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டுறாதீங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் அது திக்காக ஆரம்பிச்ச உடனே. ஸோ இப்போ நம்ம இது கூட 200 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா டீ காஃபிக்கு ஒயிட் சுகர், அதுதான். இப்போது இந்த சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மில்க்லாம் எப்படி இருக்கும்னா பார்க்க டிரான்ஸ்பரண்ட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படி டிரான்ஸ்பரண்ட் கலரில் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இப்போ இது கூட வந்து நான் கேசர், அதாவது நம்மளுடைய குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு எல்லோ கலர், அந்த கலருக்காக இந்த கேசரை ட்ராப்ஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ யூஸ் பண்ணாதவங்க நீங்கள் வந்து எல்லோ கலரோ இல்லை கேசர் கலர் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் வேண்டான்றவங்க ஒயிட் கலர்லேயும் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து 250 கிராம் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். டெசிகேட்டட் கோகோனட்டுன்றது வந்து ட்ரைடு கோகோனட்டு ஃப்ளேக்ஸு. ஓகேங்களா? இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒன்ஸ் வந்து நம்ம கோகோனட்டை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நல்லா போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டின்னில் போடுறீங்களோ அந்த டின்னில் வந்து கொஞ்சமாக நெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் டின்னை. நீங்கள் வந்து எந்த டின் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கிங் டின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு டின் அந்த மாதிரி, அதாவது பிளேட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இந்த மாதிரி ஸ்பேச்சுலாலேயே. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே ப்ரெஸ் பண்ணியாச்சு, நம்மளோட டின்னில் செட் பண்ணியாச்சு. இது கூட வந்து நான் சில்வர் வார்க் வந்து மேலே வந்து வைக்கிறேன். சில்வர் ஒர்க் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது சில்வர் வார்க்கும் வச்சாச்சு. இந்த 2 கார்னரில் இருக்கிறதையும் சில்வர் வார்க் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். சில்வர் வார்க் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எசன்ஸ் மார்க்லேயும் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நல்லா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க, நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஈவினிங் பண்ணுறதுனால நான் இப்போ ஓவர் நைட் இதை அப்படியே செட் பண்ண விட்டுருவேன். இப்போ நம்மளுடைய கோகோனட் பர்ஃபி வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு பிஸ்தா மட்டும் வந்து நட் ஸ்லைசரில் போட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு மேலே இது ஒரு டெக்கரேஷன் பார்ட்டுக்கு தான். இது ஒன்றும் நெசசரி கிடையாது, ஏன்னா இது வந்து அது மேலே ஒட்டவும் போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் பார்ட்டுக்கு தான் இது. இப்போ நைஃப் வச்சு உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வேணால் சின்ன சின்ன பீஸு, பெரிய பீஸ்னால் பெரிய பீஸு, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். இதை நான் 8 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு விநாயகர் சதுர்த்திலாம் வருது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கோகோனட் பர்ஃபி பண்ணால் ஸ்வீட் பண்ணணுன்றவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 100% வரும், வித்தவுட் ஃபெயில். ஓகேங்களா?
இந்த மாரி ஏதாவது தோசை கரண்டி சின்னதா இருந்ததாவோ, அந்த மாரி இருந்ததுன்னா, அத உள்ள விட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க நம்மளுடைய கோகனட் பர்ஃபி ரெடி. ஓகே. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ண பீஸ் எல்லாம் எடுத்து பிளேட்டர்ல வச்சுக்கிறேன். இந்த மாரி. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்மளுடைய ட்ரெடிஷனல் ஸ்டைல் கோகனட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.